மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாயை தமிழக அரசு வழங்கியதை வரவேற்பதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிறீர்களே, மாசி மாதமே பிறந்துவிட்டதே என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் பொறுமையாக இருங்கள் என பதிலளித்தார். நாங்கள் வரவேற்கிறோம். வேற மாறுபட்டு சொன்னா தாய்மார்கள் கோவப்படுவாங்க. ஆமா வாங்க பொறுமையா இருக்கும். 5000 ரூபாய் பெற்ற மகளிர் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளதாகவும் அதனை முடக்க நினைத்தவர்கள் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாலையீடு அருகே உள்ள திருமண மண்டபத்தில் விளையாட்டு வீரர்களுக்கான உபகரணங்களை உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். முன்னதாக திருச்சி மாவட்டம் லால்குடியில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நகராட்சி அலுவலகம், சுமார் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் ஆகியவற்றையும் திறந்து வைத்தார். உதயநிதி அந்த குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் திமுகவில் கவுன்சிலராக கூட ஆகியிருக்க முடியாது என தாவிக இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உதயநிதி கடைசி வரை கத்துக்குட்டியாகத்தான் இருக்கிறார், எதையும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். நிறுவனங்கள் எடுக்கிறார்களோ முறைகேடாக கொடுக்கப்பட்ட அனைத்து டெண்டரும் அடுத்த வர ஆட்சியில கண்டிப்பாக ரத்து செய்யப்படும். உதயநிதி அந்த குடும்பத்தில் பிறக்கலன்னா இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாது. திமுக ஒரு ஒன்றிய செயலாளர் கூட உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு உதயநிதி மாதிரி ஒருத்தர் அந்த குடும்பத்தில் மட்டும் இல்லைன்னா ஒன்றிய செயலாளர் பதவி கூட கொடுத்துக்க மாட்டாங்க. அவருக்கான கடைசி வரைக்கும் கத்துக்குட்டியா தான் இருக்கிறார் உதயநிதி. அவர் எதையும் கத்துக்க போவதும் இல்லை. தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் நாளை தாக்கலாகிறது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டமன்றத்தில் காலை 9:30 மணியளவில் பட்ஜெட் உரையை வாசிக்க உள்ளார். அரசின் பதவிக்காலம் விரைவில் முடிவதால் இந்த பட்ஜெட் வழக்கமான முழு பட்ஜெட்டாக இல்லாமல் இடைக்கால பட்ஜெட்டாக அமைகிறது. இடைக்கால பட்ஜெட்டில் புதிய அரசு அமைவது வரையிலான அரசின் செலவினங்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல் பெறப்படும். சட்டமன்ற தேர்தலுக்கு முன் தாக்கலாகும் பட்ஜெட் என்பதால் மக்களை கவரும் வகையில் அறிவிப்புகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொது பட்ஜெட்டை தொடர்ந்து வேளாண் பட்ஜெட் துறையின் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். மத்திய அரசு தனது அதிகார வரம்பை மீறி செயல்படுவதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வந்தே மாதரம் பாடலை கட்டாயமாக்குவது, ரூபாய் நோட்டில் காந்தி படத்தை நீக்குவது மற்றும் வாரணாசியை தலைநகராக மாற்றுவது போன்ற ரகசிய திட்டங்களை மத்திய அரசு கையில் வைத்துள்ளதாக தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு கேட்பது இல்லாத ஊருக்கு வழி தேடுவது போன்றது எனவும் அவர் விமர்சித்தார். செய்தி இருக்கா அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நயினார் நாகேந்திரன் ரொம்ப பண்புள்ள ஆளு, ரொம்ப அமைதியானவர், மந்திரியா இருக்கும்போதே நேர்மையா இருந்தவர். அவர் இப்படி ஒரு இதெடுத்து சொல்றாரு, ஏன் இதுக்காக சொன்னாருன்னு தெரியாது. பொதுவாக தனிப்பட்டவர்களின் வாழ்க்கையை விமர்சிப்பதை நான் தவிர்த்துக் கொள்கிறவன். பொதுவாக அப்படிப்பட்ட விமர்சனங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது என்று நான் நயினார் நாகேந்திரனே கேட்டுக்கொள்கிறேன். தமிழக சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை பாஜக மாநில தலைமை தீவிரமாக மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. அதன்படி மாநிலம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை முதல் 28ஆம் தேதி வரை நாளை நமதே தமிழ்நாடு நமதே என்ற பெயரில் பிரம்மாண்ட தெருமுனை பரப்புரை கூட்டங்கள் நடைபெறவுள்ளன. இதற்கான உத்தரவை அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிறப்பித்துள்ளார். தமிழகத்தின் அனைத்து நகரங்கள் மற்றும் கிராம பகுதிகளில் மக்களை நேரடியாக சந்திக்கும் வகையில் மொத்தம் 20,000 கூட்டங்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் நயினார் நாகேந்திரனும், சென்னை மேற்கு மாவட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் பரப்புரையை தொடங்கி வைக்கின்றனர். அதேபோன்று கரூரில் அண்ணாமலை, தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் வடசென்னையில் வானதி சீனிவாசன் என முக்கிய தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பரப்புரையில் ஈடுபடுகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் தேமுதிக வேகம் காட்டி வருகிறது. அக்கட்சியின் சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் வரும் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் தற்போது அவ்விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து தகுதியான வேட்பாளர்களை தேர்வு செய்ய கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நேர்காணல் நடைபெறவுள்ளது.
சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியா அல்லது தனித்து போட்டியா என்பதை தேமுதிக தலைமை இன்னும் அறிவிக்காத சூழலில் வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடக்க இருக்கிறது. ஆதி திராவிடருக்கான நிதியை மகளிர் உரிமை தொகைக்கு பயன்படுத்தவில்லை என தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. தவறான தகவல் என புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரு வாரத்திற்குள் கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் கூறினார். இதுக்கு தமிழ்நாடு பயன்படுத்துறதுக்கு உண்டானது இருக்குது ஆச்சுங்களா. 2023, 24, 24, 25, 25, 26 ஆதார பூர்வமா ஏறக்குறைய 20,000 கோடி ரூபாய்க்கு மேல இந்த ஸ்பெஷல் காம்பனன்ட் தான் எடுத்திருக்கிறீங்க. ஆனா இல்லைன்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்க முடியும்? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. டெஃபினட்டா தேர்தல் ஆணையத்தை நாங்க அணுக வாய்ப்பு இருக்குது. இது தவறானது. திமுக பொருளாளர் TR பாலு, பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இருவரும் மாறி மாறி குறுக்கு விசாரணை செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை, TR பாலு மீது தானும் ஒரு அவதூறு வழக்கு தொடர உள்ளதாகவும், தன் மனைவி செய்யும் தொழில் வருமானம் குறித்தும் தங்களின் கடன் குறித்தும் எந்த தகவலும் தெரியாமல் TR பாலு குறுக்கு விசாரணை செய்ததாகவும் கூறினார். மார்ச் 10 RS பாரதி மீது குறுக்கு விசாரணை நடக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கேட்டேன், என் மனைவி என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி என்ன சம்பாதிக்கிறாங்களான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. என் மனைவி மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களான்னு தெரியுமான்னு கேட்டேன், தெரியாதுனாரு. எதையுமே தெரியாமல் நான் ஏதோ ஊழல் செய்து, எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னார். அதற்காக கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுதே அதை நீதியரசரிடம் பதிவு செய்துவிட்டு நாளை அவர் மீது மற்றும் ஒரு புதிய அவதூறு வழக்கை நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம். அதனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விடப்போவது கிடையாது. RS பாரதி அவர்கள் அவருடைய தேதி எப்பனா மார்ச் 10ஆம் தேதி அவருடைய வழக்கு அன்னைக்கு நடக்குங்க. ஆமாங்க. அமலாக்கத்துறை வைத்த கோரிக்கையை ஏற்று டிடிவி தினகரனுக்கு எதிரான அந்நிய செலாவணி மோசடி வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்தது. டிடிவி தினகரனுக்கு எதிரான அந்நிய செலாவணி மோசடி வழக்கு தொடர்பான ஆவணங்களை வழங்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற நீதிபதி தீபன்கர் தத்தா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை வைத்த கோரிக்கையை நீதிபதி ஏற்றுக்கொண்டார். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் உரிய முடிவெடுக்காமல் 2 ஆண்டுகள் தாமதம் செய்வதற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதிமுக கர்நாடக மாநில முன்னாள் செயலர் புகழேந்தி தொடர்ந்த வழக்கின் விசாரணை நீதிபதி சச்சின் தத்தா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது 2 ஆண்டுகளாக மனு மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என தேர்தல் ஆணையத்தை கண்டித்த நீதிபதி, அதிமுக கட்சி மற்றும் சின்னம் தொடர்பான விவகாரத்தில் எவ்வளவு காலத்தில் முடிவெடுக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். மனு தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தேமுதிகவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பது தொடர்பாக பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவை ஈஷா யோகா மையத்தில் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதாவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியும் சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் சந்தித்து பேசிய போது மோடியின் வருகைக்கு முன் கூட்டணியை இறுதி செய்வது குறித்து ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி வரவுள்ள நிலையில் அதற்குள் தேமுதிகவை கூட்டணியில் இணைத்து தொகுதி பங்கீட்டையும் இறுதி செய்ய வேண்டும் என்பது குறித்து பழனிசாமியிடம் பாஜக தலைவர்கள் பேசியதாக கூறுகின்றனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மயான கொள்ளை வைபவம் நடைபெற்றது. திருவண்ணாமலையில் அங்காளம்மன் கோயில் மயானாசூரை உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய நெல், நிலக்கடலை போன்ற விவசாய பொருட்கள் சூறைவிடப்பட்டது.
வந்தவாசியில் நடைபெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் மயான சூறை திருவிழாவில் பக்தர்கள் மினி வேன், கல் உரல் போன்றவற்றை உடலில் கட்டி இழுத்துச் சென்றும் அந்தரத்தில் பறந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பாளையப்பட்டில் நடந்த அங்காளம்மன் மயான கொள்ளை திருவிழாவில் காளி வேடமிட்ட பூசாரியிடம் கத்தி மற்றும் முரத்தால் பக்தர்கள் அடி வாங்கினர். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அங்காளம்மன் கோயில் மயான கொள்ளை திருவிழாவில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர். இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழியிலும் கடலூர் வண்டிப்பாளையத்திலும் மயான கொள்ளை விழா நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் சிவாலய ஓட்டம் குறித்த சிறப்பு அஞ்சல் உரை வெளியிடப்பட்டது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு 106 கிலோமீட்டர் தொலைவுக்கு பக்தர்கள் நடந்தும் ஓடியும் வாகனங்களில் சென்றும் 12 சிவாலயங்களை 48 மணி நேரத்தில் தரிசிப்பர். இதனை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பு அஞ்சல் உரை முதல் சிவாலயமான திருமலையிலிருந்து ஊர்வலமாக 11 கோயில்களை கடந்து 12வது சிவாலயமான திருநாட்டலாம் கோயிலில் வெளியிடப்பட்டது. சிறப்பு அஞ்சல் உரையில் சிவாலய ஓட்டம் குறித்த வரைபடம் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுவையிலும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மொத்தம் 30 தொகுதிகள் உள்ள நிலையில் தவேகாவுக்கு பொது சின்னமாக விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் தவேகா தனித்து போட்டியிட உள்ளதாக கூறப்படும் நிலையில் ஏற்கனவே தவேகாவுக்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருந்தது. இதன் மூலம் போட்டியிட உள்ள முதல் தேர்தலிலேயே தமிழ்நாடு புதுவையில் பொது சின்னத்தை தவேகா பெற்றுள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரிக்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கான நிர்வாக குழுவை அக்கட்சித் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். 30 பேர் கொண்ட குழுவை அறிவித்து பொதுச் செயலாளருடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தவேகாவுக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கிய நிலையில் புதுச்சேரிக்கும் அதே சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் விஜய் தனது அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக திமுக எம்பி TR பாலு அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இருவரும் முதன்முறையாக மாறி மாறி குறுக்கு விசாரணை நடத்தினர். சுயலாபத்துக்காக சேது சமுத்திர திட்டத்தை TR பாலு செயல்படுத்த திட்டமிட்டு 10 கப்பல்களை வாங்கியதாக மூக்க அழகிரி கூறியதாக அண்ணாமலை குறிப்பிட்ட நிலையில் அதை TR பாலு மறுத்தார். அது காமராஜரின் கனவு திட்டம் என்றும் 2 கப்பல்கள் மட்டுமே வாங்கப்பட்டதாகவும் TR பாலு கூறினார். வழக்கு விசாரணை ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கொசு ஒழிப்பு நிதியிலும் திமுக அரசு ஊழல் செய்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K. பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மக்களின் உடல்நிலையை கடுமையாக பாதிக்கும் கொசு, தெருநாய் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதில் திமுக அரசு தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதாக விமர்சித்தார். சென்னையில் மழைநீர் வடிகால்கள் மற்றும் கால்வாய்களை சரிவர பராமரிக்காததால் கொசு தொல்லை அதிகரித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். கொசு ஒழிப்பு பணிகளுக்கு சென்னை மாநகராட்சி ஒதுக்கிய 16 கோடியே 40 லட்சம் ரூபாய் பணம் எங்கே போனது என்றும் பழனிசாமி கேள்வி எழுப்பினார். மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட நிர்வாகிகளின் பேச்சு சர்ச்சையானது குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் அறிக்கை கொடுத்துள்ளதாக செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொதுவெளியில் பேசி வருவதை கவனித்து வருவதாகவும் அதனை தான் பார்த்துக் கொள்கிறேன் என கார்கே தன்னிடம் கூறியதாகவும் தெரிவித்தார். இரண்டு 3 நாட்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தமிழ்நாட்டில் தேர்தல் தொடர்பாக, கூட்டணி தொடர்பாக சில சர்ச்சைகள் வந்திருக்கின்றன. அந்த சர்ச்சைகள் ஏன் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது என்பதை நான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரிடம் என்ன நடந்தது என்ற விவரத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். அது எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியுது, அவருக்கு வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு, அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மதுரையில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்துக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பெயரை முதல்வர் மு.க. ஸ்டாலின் சூட்டியுள்ளார். தமுக்க மைதானம் முதல் நெல்பேட்டை அண்ணா சிலை வரை 213 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தை வரும் 21ஆம் தேதி அவர் திறந்து வைக்க உள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர், நாட்டின் விடுதலைக்காக தனக்கென தனிப்பாதையை உருவாக்கியவர் எனவும் தென் மாவட்ட மக்களை விடுதலை போரில் ஈடுபடுத்திய வீரத்தின் அடையாளம் எனவும் நேதாஜிக்கு புகழ்மாலை சூட்டியுள்ளார்.
தெற்குலக நாடுகளின் 5 நாள் ஏஐ மாநாட்டை டெல்லியில் தொடங்கி வைத்த பிரதமர் மோடி செயற்கை நுண்ணறிவு அரங்குகளை பார்வையிட்டார். அப்போது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உருவாக்கிய ஏஐ தீர்வுகள் குறித்து பிரதமர் மோடி கேட்டறிந்தார். இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ள ஏஐ மாதிரிகள் மாநாட்டில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன. மாநாட்டின் முதல் நாளில் முக்கிய கொள்கை விளக்க உரைகள், நிபுணர்கள் விவாதங்கள் நடைபெற்றன. இந்திய விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளது. அகமதாபாத்தைச் சேர்ந்த அசிஸ்டா ஸ்பேஸ் நிறுவனத்தின் AFR செயற்கைக்கோள் வானில் சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் அதிவேகமாக பயணித்துக் கொண்டிருந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை மிக துல்லியமாக படம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறது. விண்வெளி பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பில் இந்தியாவின் தற்சார்பு நிலையை இந்த சாதனை உறுதிப்படுத்தியுள்ளது. விண்வெளியில் உள்ள பிற செயற்கைக்கோள்களின் செயல்பாடுகள் மற்றும் விண்வெளி கழிவுகளை கண்காணிக்கும் ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் எனும் தொழில்நுட்பத்தில் இந்தியா தற்போது உலக நாடுகளுக்கு நிகராக தடம் பதித்துள்ளது. நைஜீரிய நாட்டில் புகழ்பெற்ற அர்குங்கு சர்வதேச மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. நைஜீரியாவின் கெப்பி மாநிலத்தில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வலைகளுடன் ஆற்றில் இறங்கி மீன்பிடித்தனர். அதிக எடை உள்ள மீனை பிடித்தவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. இவ்விழாவை பார்க்க நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் குவிந்திருந்தனர். மீன்பிடி போட்டி முடிந்ததும் மீனவர்கள் தங்களின் மீன்களை அங்கேயே பொதுமக்களுக்கு விற்பனை செய்தனர். நைஜீரியாவின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் இந்த நிகழ்வு அந்நாடு மக்கள் ஒற்றுமையையும் பாரம்பரியத்தையும் கொண்டாடும் வகையில் அமைந்தது.